ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் பேக்கிங் வீடியோவில் வல்லவன் வகுக்கிறதாங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வல்லவன் வகுக்கிறதா இந்த படத்தை விநாயக் துரை இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஆந்தாலஜி சீரிஸாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 5 கதை வரும். 5 கதையும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் போது ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு நிவின் பாலி, பாபி சிம்கா நடித்த நேரம் படம் தான் ஞாபகம் வருது. நேரம் படத்தில் பாபி சிம்கா வந்து வட்டிக்கு பணம் கொடுத்து அதை ராவாக கலெக்ட் பண்ணுவார். அதே போல் இந்த படத்துலேயும் ஒரு வில்லன் இருக்கான். அவன் வட்டிக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு கட்டாதவங்கள அவங்கள அடித்து போட்டு அவங்களோட பாடி பார்ட்ஸை விற்று பாஸாக்கி சம்பாதிக்கிறான். படம் பார்த்த உடனே எனக்கு நேரம் படம் தான் ஞாபகம் வந்தது. இந்த படத்தில் வந்து ஒரு 5 கதை இருக்குது. அது என்னன்னாக்கா, இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து ஒரு கேப் டிரைவராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வேலை போயிடுது. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அவங்க ஸ்டோரியாக இருக்கட்டும். அடுத்து அந்த கேபு ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த காரை வந்து ஓனர்கிட்ட நிறுத்திட்டு போவாங்க. அந்த கார் காணாமல் போயிடும். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி கார் காணாம போச்சு, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அது ஒரு ஸ்டோரி. அது போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படின்னாக்கா, பணமாக இருந்தாலும் செத்த பணமாக இருந்தாலும் சரி நெத்தியில் இருக்க ₹1 பிடுங்கிட்டு தான் விடுவார். அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து படத்தோட வில்லங்கிட்டேருந்து 14 லட்ச ரூபா வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பார். அது அவரால் கொடுக்க முடியாது. அவர் ஸ்டோரியாக இருக்கட்டும். அடுத்தோட படத்தோட வில்லன் வட்டிக்கு பணம் கொடுக்குற தொழில் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்கும். அடுத்து செகண்ட் ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வந்து மேட்ரிமோனியில் ஒரு பையனை பார்த்து அவங்கள்ட்ட பேசி கீசி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பணம், நகை எல்லாத்தையும் ஆட்டையை போடுவாங்க. அவங்களோட ஸ்டோரியாக இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாரோட ஸ்டோரியும் சேர்ந்து ஒரு ஹீஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. ₹2 கோடி பணம் வந்து ஒரு வண்டியிலேருந்து மாறும் வில்லங்கிட்டேருந்து. அதை வந்து படத்தோட ஹீரோ வந்து அதை திருடுவாங்க. அந்த ஹீஸ்ட்னால இந்த 5 பேர் ஸ்டோரியில் 5 பேர் ஸ்டோரிக்கும் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ அவங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. படத்தோட ஹீரோ வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணுவார், ஒரு ஹீஸ்ட் பண்ணுவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹீரோயின் 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணவர், அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ரோல் வில்லத்தனம் பண்ணுவார், அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது படத்தோட வில்லன் வட்டிக்கு பணம் கொடுத்து தொழில் பண்ணுறவனா இருப்பான். அவனோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னாக்கா, சினிமாட்டோகிராஃபி தான். படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருந்தும் அதை எடுக்க தெரியாம எடுத்து வச்சுருக்காங்க, சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை. அடுத்து என்னன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தை வில்லன் ரோலை இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம், பட் சொதப்பிட்டாங்க. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒரு 1 hour 50 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.